இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இது போல் பிளாக் கலரில் உள்ள பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருட்கள்லாம் நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் செய்யுமா இல்லைன்னா நன்மை செய்யுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான்ஸ்டிக் பொருட்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அலுமினியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது போல தான் இதுவும் ஒன்று. ஆனால் இதுக்கு பேர் ஹார்ட் அனடைஸ்டு அப்படிங்கிறது இதோட பேர். இதை நம்ம எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதோட நன்மைகள்லாம் நமக்கு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோவில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம ஹார்ட் அனடைஸ்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது போல் சின்னதாக இருக்கிற எண்ணெய் சட்டியை நீங்கள் விலைய பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு எண்ணெய் சட்டியும் 400 500 தான் ஆரம்பிக்கும். இது நமக்கு அலுமினியத்தை இன்னும் கொஞ்சம் ஹார்டாக நமக்கு இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு மேலே நமக்கு இதில் கோட்டிங் நான்ஸ்டிக் போல் ஒரு பாலிஷ் கொடுப்பாங்க. இந்த பாலிஷ்னால் நம்ம உடம்புக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அலுமினியத்தையே இன்னும் நமக்கு ஹார்டாக்கி அதை எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்னும் ஒரு 50% நமக்கு அதிகமாக்கி கொடுப்பாங்க. இது போல் உள்ள எண்ணெய் சட்டிலாம் பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரி உள்ளது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு மிரர் பாலிஷ் போட்டு இந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் நமக்கு இண்டோலியனில் செஞ்சுருந்தாலும் அலுமினியத்தில் செஞ்சுருந்தாலும் நம்ம அதில் சமைக்கும்போது அதில் இருக்கிற பாலிஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாடு வழியாக நம்ம உடம்புக்கு போகத்தான் செய்யும். ஆனால் இது போல் உள்ள ஹார்ட் அனடைஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சாப்பாட்டில் எந்த விதமான ரியாக்ஷனும் இது செய்யவே செய்யாது. இதை பார்த்திங்கன்னா இது போல் உள்ள சின்ன சின்ன பானைகள்லேருந்து பெரிய பானை வரைக்கும் நமக்கு இதெல்லாம் இந்த பிளாக் கலரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பானையோட விலையை பார்த்திங்கன்னா நமக்கு 350 ரூபா 400 ரூபா இது போல் ஒரு அரைப்படி அரிசி ஆக்குற அளவுக்கு உள்ள பானை தான் இது. இது பார்த்திங்கன்னா வெயிட்டு கம்மியாக உள்ளதும் இருக்கும், வெயிட்டு ஜாஸ்தியாக உள்ளதும் இருக்கும். விலைக்கு தகுந்தது மாதிரி நமக்கு வெயிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை விட நமக்கு இப்போ பார்க்குற குக்கர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நமக்கு மற்ற இண்டோலியன் குக்கரை விட இந்த குக்கர்லாம் உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக வரும். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஆனந்தா பிராண்டில் 5 லிட்டர் குக்கர் உங்களுக்கு 3125 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுக்கு 5 வருஷம் நமக்கு வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. இதுவே நமக்கு இண்டக்ஷன் பேஸ் உள்ளதுன்னா உங்களுக்கு 10 வருஷம் கொடுப்பாங்க. இது உள்ளெல்லாம் பாருங்கள், நமக்கு எந்த ஸ்டீல் கரண்டியை போட்டு கூட நம்ம இதில் கிண்டலாம். கொஞ்சம் கூட நமக்கு இதில் உள்ள மேலே உள்ள நமக்கு பாலிஷ் நமக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு இதை அவ்வளோ ஹார்டாக பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்கள், இது 3 லிட்டரில் உள்ள சின்ன குக்கர் உங்களுக்கு இதோட விலை 2007 ரூபா. இப்போ ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் போய்கிட்டு இருக்குது. இது சாதாரணமாக ஆடி மாதம் இல்லாமல் ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இதுவே எம்ஆர்பி உங்களுக்கு 2550 ரூபா போட்டிருக்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 லிட்டர் 8 லிட்டர் வரைக்கும் சமைக்கக்கூடிய ஆனந்தா பிராண்டில் உள்ள குக்கர் இது. இதுவும் நமக்கு இண்டக்ஷன் பேஸ் கிடையாது. எல்லா குக்கரையும் விட நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரெல்லாம் விட இந்த குக்கர் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த குக்கரை நம்ம தாராளமாக இந்த விலைக்கு வாங்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இது ரொம்ப நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட 30% இதுக்கு நமக்கு அதிகமான ஒரு ப்ராசஸில் இதை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுவே உங்களுக்கு 3 லிட்டர் குக்கர் 2007 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுவே இண்டோலியனில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நம்ம இந்த குக்கரையே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை பாருங்கள். இந்த குக்கர் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே ஆனந்தா பிராண்டில் இப்போ கீழே நமக்கு அடியில் உள்ள பாட்டம் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள அடி பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி தர்றாங்க. இந்த பாட்டத்துக்கும் நமக்கு 10 வருஷம் வாரண்டி தர்றாங்க. எதுவுமே நமக்கு அடி பிடிக்காது. இப்போ நீங்கள் சாதாரணமாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள குக்கர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த குக்கரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு அடியில் சூடு அதுக்கு பிறகு தான் நமக்கு சமமாக சூடு வரும். இப்போ இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஹீட்டு நமக்கு சமமாக வரும். எந்த அளவுக்கு ஹார்ட் அனடைஸ் குக்கர்லாம் நமக்கு ஹீட்டை நமக்கு பரவலாக கொடுக்குமோ அதுபோல தான் இந்த குக்கரும் கொடுக்கும். இந்த ஹார்ட் அனடைஸ் பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு நான்ஸ்டிக் போல் இருந்தாலும் இது நான்ஸ்டிக் கிடையாது. நான்ஸ்டிக்கில் உங்களுக்கு ஹை ஹீட்டில் எந்த பொருளையும் நம்ம சூடுபடுத்தவே முடியாது. அதுபோல் நம்ம இண்டோலின்லேயும் நம்ம ஹை ஹீட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது.
இது பார்த்திங்கன்னா நமக்கு அடி பிடிக்காது, அதே சமயம் நமக்கு துரு பிடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?